அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் சி பவித்ரா, உதவி பேராசிரியர். இந்த காணொளியில் நாம் காணவிருக்கும் தலைப்பு பழமொழியும் பண்பாடும். சென்ற காணொளியில் உழவு சார்ந்த பழமொழிகள், விவசாயம் குறித்து நிறைந்த நுட்பமும் அறிவும் பெற்ற முன்னோர்கள் அதில் சிறப்படைந்து நாள்தோறும் அதில் கண்ட உண்மைகளையும் நுட்பங்களையும் பழமொழி வடிவில் அடுத்து வரும் தலைமுறையினருக்கு கொடுத்து சென்றுள்ளதை நாம் பல பழமொழிகள் வழி கண்டோம். அதே போன்று திருமணம், ஏன்னா தமிழர்களுடைய வாழ்வியலில் திருமணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பண்பாட்டு அடையாளமாக பார்க்கப்படுகிறது. அத்தகைய திருமணம் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது குறித்து சில பழமொழிகளை நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம முந்தைய காலங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா திருமணம் அப்படிங்கிறது எப்படி நடைபெறும் அப்படின்னா பெரும்பாலும் சொந்தத்திற்கு இடையில் தான் திருமணங்கள் நடைபெறுவதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்குமே பல்வேறு பகுதிகளில், பொதுவாக கிராமங்களில், முக்கியமாக கிராமங்களில் பார்த்தோம்னா இந்த சொந்தத்திற்குள் திருமணம் செய்து கொள்வதை நம்ம பார்க்க முடியும். இதற்கு மிக முக்கியமான 2 காரணம். ஒன்று, சொந்தம் விட்டு போகக்கூடாது, இன்னொன்று சொத்து விட்டு போகக்கூடாது. இந்த 2மே நமக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இந்த சொந்தத்துக்குள்ளேயே திருமணம் பண்ணது. இப்போ பார்த்தோன்னா மாமன் மகள், அத்தை மகன் அப்படின்னு திருமணம் செஞ்சதை நாம பார்க்க முடியுது. அப்போ இந்த திருமணம் சார்ந்த சில பழமொழிகளை நமக்கு கொடுத்திருக்காங்க நம் முன்னோர்கள். பழைய கால்வாயை தூர்க்காதே, புதிய கால்வாயை வெட்டாதே. இப்ப இது பழைய கால்வாயை தூர்க்காதே அப்படிங்கிறது நம்ம அன்றாடம் புழங்கக்கூடிய, நம்ம ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கால்வாய். அப்படி நம்ம பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கால்வாயை தூர்த்துட்டு புதுசா ஒரு கால்வாயை நாம வெட்ட வேண்டாம் அப்படிங்கிறது இதோடைய பொருள். இதை திருமணத்துக்காக ஏன் சொல்றாங்க அப்படின்னா, பழைய கால்வாய் அப்படிங்கிறது நம்மளுடைய சொந்தங்கள், மாமன் அத்தை மகன் அப்படின்னு நம்ம சொந்தத்துக்குள்ளேயே இருக்கக்கூடியது. அப்ப நம்ம சொந்தத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு உறவை முறிச்சிட்டு புதிதாக ஒரு சொந்தத்தை தேட வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியோடைய பொருள். அப்ப பண்டைய காலத்துல ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது மிக முக்கியமான பண்பாட்டு அடையாளமா இருந்ததுனால அந்த திருமணம் எப்படி எல்லாம் நடத்தணும் அப்படிங்கிறது இந்த பழமொழி மூலமா நமக்கு அறிய முடிகிறது. சொந்தத்திற்குள் திருமணம் செய்யணும் அப்படிங்கிறது நம்ம மக்களுடைய மிகப்பெரிய ஒரு விருப்பமான ஒண்ணா இருந்திருக்குது. அடுத்து, திருமணத்திற்கு பெண், ஒரு திருமணம் செய்யக்கூடிய பெண் எப்படிப்பட்டவளாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா பண்டைய காலத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெண் அப்படின்றவள் அந்த வீட்டை வளப்படுத்த வந்த ஒரு பெண். வளப்படுத்த வந்த ஒரு பெண்ணுக்கு எல்லாமும் தெரியுமா, நல்ல விருந்தோம்பல் பண்பில் சிறந்தவளா, எல்லா குடும்பத்தை அரவணைச்சு போகக்கூடியவளா, நல்ல குணம் கொண்டவளா இருக்காளா அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமா இருந்தது. அததான் அன்றைய காலத்துல சொல்லி வச்சிருக்காங்க, தாயை போல் பிள்ளை, நூலை போல் சீலை அப்படின்னு. அப்போ ஒரு பெண் எப்படி இருப்பா அப்படின்றத தங்களுடைய தாயை வச்சே நாம அறிய முடியும். ஒரு தாய் எப்படி பண்பான ஒரு பெண்ணாவும் விருந்தோம்பல் சிறந்தவளா, சுற்றத்தாரை சேர்க்கக்கூடியவளா, ஒரு நல் குணம் படைத்தவளா இருக்காளோ அதை பார்த்து வளரக்கூடிய பிள்ளையும் அதே போன்ற குணங்களை கொண்டவளாக இருப்பாள் அப்படிங்கிறது நம்மளுடைய மக்களுடைய நம்பிக்கை. எப்படி ஒரு நூல் தாயை போல் சீலை, ஒரு நூலோடைய தரம் தான் ஒரு சீலைக்கான தரமா இருக்குமோ. ஒரு நூல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த சீலை அப்படிங்கிறது தரமான ஒன்னா இருக்கும். நூல் சரியில்லை அப்படின்னா சீலை தரம் குறைந்ததாக இருக்கும். அதே போலதான் தாய் தரமானதாக இருந்தால் பிள்ளையும் தரமான குணமான ஒரு பெண்ணாக இருப்பாள் அப்படிங்கிறது நம் மக்களின் நம்பிக்கை. அப்புறம் முக்கியமான இன்னொரு பழமொழி, திருமணத்தை எப்படியெல்லாம் நடத்தலாம் அப்படின்னு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. 1000 முறை போய் சொல்லியாவது ஒரு திருமணத்தை நடத்த வேண்டும். ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது ஒரு மணமகன் மணமகளை இணைக்கிறது மட்டும் கிடையாது, இருவேறு குடும்பங்களை இணைக்கக்கூடிய ஒரு பந்தம். அப்போ சுற்றம் பேணுதல் அப்படிங்கிறது இந்த திருமணத்துல ரொம்ப முக்கியமானது. அப்போ நம்ம ஒரு திருமணம் நடத்துறோம் அப்படின்னா அந்த திருமணத்திற்கு எல்லா சொந்தங்களும், நம்மளுடைய அனைத்து உறவுகளும் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுடைய சொந்தங்கள் ஒரு சுகம் துக்கத்துல தான் பங்கேற்க முடியும்.
பொதுவா. அப்போ நம்ம திருமண நிகழ்வை 1000 முறை போய் சொல்லியாவது நம்ம போய் கூப்பிட்டு நம்ம சொந்தங்களை அரவணைச்சு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு திருமணம் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ் மக்களுடைய மிகப்பெரிய ஒரு பண்பாடாக இருந்திருக்குது. அடுத்த காணொளியில் வேறொரு தலைப்பில் தொடரலாம். நன்றி.